இரவு தங்கினால் மனிதர்களை கல்லாக்கும் கோயில் எங்க இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் பல அதிசயமான மற்றும் அழகான கோயில் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா சாபம் பெற்ற ஒரு கோயில் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, இந்த கோயிலுக்கு இரவுல சென்றா மனிதர்களை கல்லா மாத்திடுமா, இப்படி மக்களுக்கிடையே ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இந்த கோயிலுக்கு யாருமே நைட்டு போறதே இல்லையா. இதுவரை யாருமே இதை முயற்சி பண்ணி பார்த்ததே இல்லையா. அத பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலம் பர்மர் மாவட்டத்தில் அமைந்துள்ளதுதான் கிராட் கோயில். கிராட் தார் பாலைவனத்துல இருக்குது. இங்குள்ள சிறந்த 5 கோயில்களில் சிவன் கோயிலான சோமேஸ்வரர் கோயில நன்றா பராமரிக்கப்பட்டு வர்றாங்க. இக்கோயில் 12ஆம் நூற்றாண்டு சாளுக்கியர்களால் கட்டப்பட்டுச்சு. கிராடு கோயிலில் உள்ள சுவர்களும் தூண்களும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டிருக்கு. இக்கோயிலை ராஜஸ்தானின் கஜுரஹோ என்று அழைக்கிறார்கள். இக்கோயிலின் கட்டிடக்கலை மறு குஜராத்திய கலை போன்றே இருக்குதான். பரமர் குலத்தை சேர்ந்த அரசன் சோமேஸ்வரன் போருக்கு பிறகு தனது நாடு இழந்து செல்வ செழிப்பை மீட்டெடுப்பதற்காக துறவி ஒருவரை தனது நாட்டுக்கு அழைச்சிருக்காரு. அந்த துறவி தன்னுடன் வந்த சிஷியனை அந்நாட்டில் விட்டுவிட்டு செல்றாரு. பிறகு நாடு செல்வ செழிப்பு பெறுது. அந்த சிஷியரை மக்கள் கவனிக்க மறந்து விடுறாங்க. அதனால் சிஷியர் நோய்வாய்ப்படுகிறார். அந்த ஊரில் இருந்த பானை செய்பவர் ஒருவரின் மனைவி மட்டுமே அந்த சிஷியரை கவனித்துக் கொள்கிறாங்க. திரும்பி அந்த நாட்டிற்கு சிஷியரை காண வந்த துறவி அங்க நடந்ததை கேட்டு மிகவும் கோப அடைகிறாரு. இதனால் அவர் அந்த நாட்டையே கல்லாக போகும்படி சபித்து விட்டாராம். ஆனா பானை செய்பவரின் மனைவி மட்டும் இரவிற்குள் அந்த ஊரை விட்டு சென்று விட்டதாக சொல்றாங்க. அங்கிருந்து செல்லும் போது திரும்பி பார்க்காமல் செல்ல சொல்லி எச்சரிக்கை அனுப்பியிருக்காரு. ஆனா அந்த பெண்ணோ ஆர்வ கோளாறில் கடைசியாக ஊரை ஒரு முறை திரும்பி பார்த்திருக்காங்க. அவங்களும் கல்லா மாறிட்டாங்க. இப்பொழுது அந்த பெண்ணின் சிலை அந்த ஊரில் இருப்பதா சொல்றாங்க. கோயிலிருந்து சற்று தள்ளி அந்த பெண்ணின் சிலை இருக்குதாமா. இக்கோயில் சுற்றுலா பயணிகளுக்காக காலை 9 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் திறந்திருக்குமா. இங்கு செல்வதற்கு ரூபாய் 50 கட்டணம் வசூலிக்கிறாங்க. அதிசயிக்கும் கலைநயம், அமைதியான இடம், வியக்கத்தக்க வடிவமைப்புகள் இக்கோயில அழகை கூட்டினாலும் இரவானால் இக்கோயிலில் இருக்கக்கூடாது என்று இங்கிருக்கும் மக்கள் சொல்றாங்க. அப்படி யாரேனும் தங்கினா அடுத்த நாள் கல்லாக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்று நம்புறாங்க. இதை நிரூபிக்க எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. இதுவரை இங்க தங்கவும் யாருமே முயற்சி பண்ணதும் இல்லை. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மக்கள் நடமாற்றமின்றி இக்கோயில் பாலைவனமாய் வெறிச்சோடி போகுதாம். கண்டிப்பா இக்கோயில் சாகச விரும்பிகளின் ஆர்வத்துக்கு தீனி போடும் சரியான இடமா இருக்குன்னு சொல்லலாம். எனவே இந்த கோயிலுக்கு போய் நைட்டு தங்கி பார்த்துட்டு வர்றது செம த்ரில்லிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க போய் தங்க போறீங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.